உயிர் கொடுத்த பசியே, அந்த உயிரை பாதுகாப்போடு வளர்த்தெடுத்த பூமி தாயே, உங்கள் துணையோட நிகழ்ச்சியை துவங்குகின்றேன். பேச்சில் கூர்ந்து கவனிச்சு உங்களுக்கு தெரியும், மாறும். முதல்ல சிரிச்சிட்டேன், புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு எதை பேசிக்கிறேன்? பசி, புரியுதுங்களா? பசி என்னன்னு தெரியாது, பசி தான் படைத்ததுன்னு சொல்லுவேன். உங்களை நலமோடு வாழ வைத்து கொண்டிருக்கிற படைப்பு. ஆனால் அதை வணங்கணுன்னு சிந்தனையில் பற்றியா எங்கேயோ ஓடுறீங்க. பசி அனுமதி கொடுத்ததால ஓடுறீங்க. நல்லா பசி பயங்கரமாக எடுக்குது. அப்போ எதுனா சொற்பொழிவுகளுக்கு பார்க்கலாம். போய் காலையில் 6 மணிக்கு நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடுங்க. நைட் 10 மணி வரலும் சொற்பொழிவு கொடுங்க. யாருன்னா ஒரு குருநாதரை உட்கார வச்சுக்கின்னு சோறு போடாதீங்க, பசிக்கு சோறு போடாதீங்க. எதை நடத்துறீங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏதோ சொற்பொழிவு நடத்தினார், அவரை முதல் நடத்த சொல்லுங்க பார்க்கலாம். 9 ஆனால் பிரேக் விட்டாகணும். அவர் எங்கள் பசிக்கிட்ட வந்தாகணும், ஆதிக்கிட்ட. நான் புரியுதுங்களா? அடுத்து மதியம் 1 மணி ஆனால் பிரேக் விட்டாகணும், பசிக்கிட்ட வந்தாகணும். அதே மாதிரி நைட்டு 7-8 ஆச்சுன்னா பிரேக் விட்டாகணும், பசிக்கிட்ட வந்தாகணும். பசி இருந்தால் தான் மனிதன் உயிர் வாழ்வான். ஆனால் அது உங்கள் உடம்புக்குள்ளே இருக்குது. ஆனால் அதை எவ்வளோ கேவலப்படுத்துறீங்க நீங்கள். அதை யாருன்னா மதிச்சிங்களா? இன்றைக்கி தான் சிந்திக்கிறீங்க. படைப்பு உங்களுக்குள்ளே சிம்பிளாக இருக்கும். எங்கே வேணாலும் ஓடுங்க, ஓடிட்டு ஓடியாந்து வந்து தான் ஆகணும். புரியுதுங்களா? எங்கே போனாலும் சரி, நீங்கள் எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் சரி, புரியுதுங்களா? நீங்கள் பசிக்கிட்ட சரணாகதி ஆயே தரணும். அப்போ தான் உயிர் வாழ முடியும். முடிவு எடுத்துக்குங்க. இது உலகத்தில் நாங்கள் இதுவரை யோசிக்கவே இல்லைங்க. இப்படி படைப்பு உனக்கு அவ்வளோ சீப்பாக்குதா உனக்கு? அது எளிமையாக இருக்கிறதால நீ மதிக்கலை. நானும் அப்படி மதிக்காத இருந்தவன். இப்போ தான் மாறிக்கிறேன். சரி, முதல்ல நான் மாறினேன். நீங்கள் மாற போகிறீங்களா மாற போகலையா நீங்கள் முடிவு எடுத்துங்க. நான் மாறிட்டேன். பசியே ஆதிநிலை, பிரபஞ்சகம் என்பது பசி. அது ரொம்ப எளிமையாக இருக்கும். அது செலவு இல்லாமல் ஈஸியாக கிடைக்குதுன்னு சீப்பாக நினச்சிடாதீங்க. புரியுதுங்களா? பசி இருக்கிறவளோ ஒரு மனிதன் உயிர் வாழ்வான். பசி இல்லை என்றால் ஒன்றும் முடியாது. அது 11 பசிகள் அடுத்து பார்க்கலாம். நன்றி, மகிழ்ச்சி. பசி என்னை படைத்தது, உணவு என்னை வளர்த்தது. வித்தியாசமாக இருக்கும் மந்திரம். நன்றி.